அவ்வா ஒரு கதை சொல்லுங்க. உங்களுக்காக நான் ராமாயண கதை சொல்லலான்னு இருக்கேன். சொல்லுங்க அவ்வா சொல்லுங்க. ராமாயணத்தை முதல்ல எழுதினது வடமொழியில் வால்மீகின்னு ஒருத்தர் எழுதினாங்க. அப்புறம் தமிழில் கம்பர்னு ஒருத்தர் எழுதினார். அதனால் கம்ப ராமாயணம் அது அழைக்கப்படுது. இப்போ கதைக்கு போகலாமா? கோசலைன்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டுக்கு ராஜா தசரத மகாராஜான்னு ஒருத்தர் அந்த நாட்டை ஆண்டு வந்தார். அவர் அவருடைய மக்களுக்கெல்லாம் ரொம்ப எல்லாத்தையும் என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டாரு. அந்த நாடு ரொம்ப செல்வ செழிப்பாகவும் இருந்தது. ஆனாலும் அவர் எப்போவுமே ஒரு கவலையாகவே இருந்தார். ஏன்னா அவருக்கு பிள்ளைகளே இல்லை. அதனால் தசரதர் என்ன பண்ணார்னா, ரிஷ்யசிருங்கர்னு ஒரு முனிவரை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய யாகம் நடத்தினார். அந்த சமயம் ராவணன் ஒரு பெரிய அரக்கன் இருந்தான். அவன் தேவர்களெல்லாம் துன்புறுத்தி வந்தான். அப்புறம் அதனால் பிரம்மாவை தலைவராக வச்சுக்கிட்டு தேவர்கள்லாம் மகாவிஷ்ணுவை கேட்குறாங்க, பகவானே எங்களை காப்பாற்று, ராவணனை கொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாரு, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நான் தசரதருக்கு மகனாக பிறந்து ராவணனை கொல்லுவேன்னு சொன்னார். அவ்வா எனக்கு ராவணன் தெரியும், நிறைய தலை இருக்குமே, அவரு தானே? ஆமாம், அவருக்கு 10 தலை இருக்குன்னு சொல்லுவாங்க. தசரதர் யாகம் வளர்க்கும் போது அதுலேருந்து ஒருத்தர் வந்தார், ஒரு சாமி மாதிரி ஒருத்தர் வந்தார். வந்துட்டு தசரதர் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. தசரதா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்மயமான ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பாயசத்தை அவர்கிட்ட கொடுக்குறாரு. இதை உன் மனைவிகள்கிட்ட கொடு அப்படி சொல்கிறாரு. தசரதர் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு அவருக்கு 3 மனைவி, அந்த 3 மனைவிக்கும் அந்த பாயசத்தை கொடுக்குறாரு. கொஞ்ச நாள்லே அவங்களுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தாங்க. கௌசல்யாவுக்கு ராமர், அவர் தான் மூத்தவர். கௌசல்யாவுக்கு ராமர் பிறந்தார். அதுக்கு பிறகு கைகேயிக்கு பரதன் பிறந்தாங்க. லக்ஷ்மணனும் சத்ருகனும் சுமித்திரைக்கு பிறந்தாங்க. இவங்க எல்லாமே மகாவிஷ்ணுவுடைய அம்சமாக கருதப்படுறாங்க. நம்ம ராமர் பிறந்த நாளை தான் ஸ்ரீராம நவமின்னு கொண்டாடுறோம். இந்த 4 பிள்ளையும் ரொம்ப அழகாகவும் உயரமாகவும் நல்ல தீரர்களாகவும் நல்லா வளர்ந்து வந்தாங்க. இவங்க கொஞ்சம் பால வயசுலலாம் வசிஷ்ட முனிவர்னு ஒருத்தர்கிட்ட குருவாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வேதங்கள், வேட்டையாடுறது, குதிரை சவாரி, குத்துச்சண்டை, கத்தி சண்டை, வில்வித்தை எல்லாத்தையும் அவங்க கற்றுக்கிட்டாங்க. இதில் ராமரும் லக்ஷ்மணனும் ஒன்றா இருப்பாங்க. அதேமாதிரி பரதனும் சத்ருகனும் ஒன்றா இருப்பாங்க. இப்படியே இருக்கும்போது இவங்களுக்கு 15 வயசு ஆகிடுது. அந்த நேரத்தில் அயோத்திக்கு விஸ்வாமித்திரர்னு ஒரு முனிவர், பெரிய முனிவர். அவர் தசரதர் தேடி வராரு. அவரை முனிவரை பார்த்தோன்னே தசரதருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ராஜ மரியாதையோட வரவேற்று, என்னை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல, உங்களுக்கு நான் எதனா செய்யணுமா அப்படின்னு தசரதர் பணிவாக கேட்குறார். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு, ராஜாவை பார்த்து, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இப்போ உங்களை பார்த்ததில் எனக்கு நான் ஒரு யாகம் நடத்துகிறேன், ரொம்ப அரக்கர்கள்லாம் அதுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, அதனால் என்னோட நீ ராமனை அனுப்பி வச்சு எனக்கு யாகம் வளர்க்குறதுக்கு உதவி புரியணும்னு கேட்குறாரு. அதை கேட்டதும் தசரதருக்கு அப்படி திடுக்கிட்டு போயிடுறாரு. ஏன்னா சின்ன பையன், ராமனுக்கு அதுக்கு வயசு பத்தாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விஸ்வாமித்திரருக்கு தெரியும் ராமருடைய பலம் என்னன்னு. விஸ்வாமித்திரருக்கு தெரிஞ்ச உடனே அவர் சொல்கிறார், நீ எதுக்கும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். இது உடனே என்ன பண்ணார் தசரதர், ஓகே நான் உங்களோட அனுப்பி வைக்கிறேன் அப்படி சொன்னார். லக்ஷ்மணன் என்ன பண்ணார் தெரியுமா, நானும் அண்ணாவோட கூட போகிறேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்து ராமரும் லக்ஷ்மணரும் அவங்க அப்பா தசரதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு விஸ்வாமித்திரோட காட்டுக்கு போகிறாங்க. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து, இது தண்டக ஆரண்யம். ஆரண்யன்றது காடு, இது தண்டகாரண்யம். இதில் தடாகைன்னு ஒரு அரக்கி இருக்கா. அவளை பையன் மாரிசன்னு ஒருத்தரோட வசித்து வரா. அவளுக்கு 1000 யானையோட பலம் இருக்குது. அதனால் இந்த அரக்கிக்கு பயந்துக்கிட்டு யாருமே காட்டுக்குள்ளே நுழையவே மாட்டேங்கிறாங்க. ராமா, உன்னால் ஒருத்தரால் மட்டும்தான் இவளை கொல்ல முடியும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு. அப்போது ராமர் யோசிக்கிறாரு, ஒரு பெண்ணை கொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு.
ஆனால் விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நடக்கணும்னு அவங்க அப்பா தசரதர் சொன்னது அவருக்கு ஞாபகத்தில் வருது. உடனே சரின்னு சொல்லிட்டு அவர் அம்பை எடுத்து அந்த அரக்கியோட சண்டை போட்டு தாடகை அரக்கிய ராமர் கொன்னுட்டாரு. அதுக்கு பிறகு மறுபடியும் யாகம் வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, தாடகையோட பையன் ஒருத்தன் சொன்னேன்ல, அந்த பையன் பேர் என்ன சொன்னேன், மாரீசன். அந்த மாரீசனும் சுபாகு அப்படின்னு இன்னொரு அரக்கரும் சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் யாகம் வளர்க்குறதுக்கு தடை பண்ணுறாங்கன்னா மாம்சம்லாம் கொண்டு அதில் போட்டு ஒரே அமக்கலைப்படுத்துகிறாங்க. ராமர் மாரீசனை கடலில் தள்ளிட்டு சுபாகுவை கொன்னுட்டாரு. இதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, விஸ்வாமித்திரர் யாகத்தை நல்லா வெற்றிகரமாக முடித்து ரொம்ப சந்தோஷமாக ராமரையும் லக்ஷ்மணரையும் வாழ்த்துறாரு. அவ்வா, ராமர் என்ன மாதிரியே ஸ்ட்ராங் ஆவா? ஆமாம், ஏன்னா அவர் தான் மகாவிஷ்ணுவோட அவதாரமாச்சே. மறுநாள் காலையில் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் மிதிலைக்கு போகிறேன், நீங்களும் என்னோட வாங்கன்னு சொல்கிறாங்க. ராமரும் எந்த மறுப்பும் சொல்லாமல் ராமரும் லக்ஷ்மணரும் அவரோட கூடவே மிதிலைக்கு போகிறாங்க. மிதிலைன்னு ஒரு நாடு, அந்த நாட்டை ஜனகர்னு ஒரு ராஜா ஆண்டு வரார். அவர் ஒரு பெரிய ஞானி. அவருக்கு குழந்தையே இல்லை. ஒரு சமயம் என்ன பண்ணுறாரு, நிலத்தை உழுவும் போது ஒரு பெட்டி கிடைக்குது அவருக்கு. அது உள்ள ஒரு குழந்தை இருக்குது. அது ஒரு பெண் குழந்தை. அதுக்கு சீதைன்னு பேர் வச்சு நல்லபடியாக வளர்த்து வர்றாரு. அது தேவதை மாதிரி இருக்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தைய நல்லா வளர்த்து அந்த குழந்தை பெரிய பெண்ணாயிடுச்சு. அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுதான் அங்கே வைபவம் நடக்குது மிதிலையில். அதுக்கு தான் விஸ்வாமித்திரர் போகிறாரு. அது எப்படி அந்த நம்ம ஜனகர் அந்த சீதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா, ஜனகருக்கு ஒரு சமயம் சிவபெருமான் ஒரு அதிசய வில்லை கொடுத்துருந்தார். அந்த வில்லை நம்மளாலாம் தூக்கவே முடியாது யாராலையும். அதை யார் தூக்கி அந்த வில்லை நான் ஏற்றுகிறார்களோ அவருக்கு தான் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் வச்சிருக்கிறாரு அந்த ஜனகராஜா. எல்லா நாட்டு இளவரசர்களும் அரசர்களும் அன்னைக்கு கூடி அந்த மண்டபத்தில் எல்லாரும் உக்காந்துருக்காங்க. விஸ்வாமித்திரரும் ராமர் லக்ஷ்மணர் உட்பட அந்த அரங்கத்துக்குள்ளே நுழையிறாரு. விஸ்வாமித்திரர் பார்த்த உடனே ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவர் உபசரிக்கிறாரு. அப்போ விஸ்வாமித்திரர் ராமர் யார், லக்ஷ்மணர் யாருன்னு அவருக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. உன்னுடைய சிவதனுச ராமனுக்கு காமியே அப்படின்றாரு. ஜனகரும் உடனே ஒப்புக்கொண்டு என்ன பண்ணுறாரு, வாங்கன்னு கொண்டு போய் அந்த இடத்துல சிவதனுசோ காமிக்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறார் ஜனகர், இந்த சிவதனுசை இந்த ராமர் தூக்கி வில் உடைப்பாரா, வில் ஏற்றுவாரா அப்படின்னு நினைக்கிறார். அப்படி ஏற்றுனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், என் சீதை இவருக்கு நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஜனகர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அப்புறம் அந்த வைபவம் நடக்குது. ஒவ்வொரு ராஜாவா அந்த சிவதனுசு இருக்கிறத எடுத்து தூக்க பார்க்குறாங்க. யாராலையுமே தூக்கக்கூட முடியல. ஒவ்வொருத்தரும் வராங்க. ஒவ்வொருத்தரும் யாராலையும் அந்த சிவதனுசை தூக்க முடியல. அப்புறம் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு, ராமரை போய் நீ எடுப்பான்னு சொல்கிறாரு. நானா அப்படிங்கிறார். ஆமாப்பா அப்படின்றாரு. உடனே ராமர் போய் அப்படியே வெகு சுலபமாக போய் அந்த வில்லை அப்படியே தூக்கி ஒரு நுனியை தம்மோட கால் கட்டை விரல வச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சி அந்த வில்லை ரெண்டாக உடைச்சிட்டாரு சிவதனுசை. ஜனக மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதே மாதிரி விஸ்வாமித்திரர் அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஜனகர் விஸ்வாமித்திரர் 2 பேரும் சேர்ந்து தசரதருக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு தசரதரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நாங்களும் அங்கே வரோம், மிதிலைக்கு வரோன்னு சொல்லிட்டு வராங்க. மிக பிரமாதமாக அவங்களுக்கு திருமணம் நடக்குது. அதே நேரத்தில் ராமருடைய மற்ற 3 தம்பி இருக்காங்கல்ல, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன், அவங்க 3 பேருக்கும் அதே நாளில் சீதையோட தங்கச்சி ஊர்மிளைன்னு இருக்காங்க. அவங்கள லக்ஷ்மணருக்கும், ஜனகருடைய தம்பி பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க. அவங்கள பரதனுக்கும் சத்ருகனுக்கும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. ரொம்ப பிரமாதமாக எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் முடித்து எல்லாரும் மறுபடியும் அயோத்திக்கு வராங்க. ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக ராமரையும் சீதையும் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறாங்க.
தசரதர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம ஆட்சி பொறுப்புலேருந்து விலகிட்டு ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம், ராமர் இனிமேல் நாட்டை ஆளணும்னு யோசிக்கிறாரு. உடனே மந்திரிங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கேட்குறாரு. அவங்களும் சரி, இது நல்ல யோசனையாக இருக்குது, ராமரே இனிமேல் நம்ம நாட்டை ஆளலாம், அவருக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இதை கேட்டு எல்லா ஜனமும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராமருக்கு பட்டாபிஷேகம்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நேரம் என்ன நடக்குதுன்னா, பரதனும் சத்ருகனும் அவங்க தாத்தாவை பார்க்கறதுக்கு கேகய நாடுக்கு போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டு வருத்தப்பட்ட ஒரே ஒருத்தவங்க யாருன்னா, அவங்க பேர் மந்தரை. அவங்க கைகேயி இருக்காங்கல்ல, அவங்களுடைய பணிப்பெண், அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறவங்க அவங்க. இதை கேட்டு இந்த மந்தரை என்ன பண்ணுறா, நேராக கைகேயி கிட்ட போய் இந்த மாதிரி ராமருக்கு பட்டாபிஷேகம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. முதல்ல அவளுக்கு கைகேயிக்கு தெரியாது. இதை சொல்கிறவளே மந்தரை தான், அவங்களுடைய பணிப்பெண் தான். அப்போ இதை கேட்டவுடனே கைகேயிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராமருக்கு பட்டாபிஷேகமா, ராமருக்கு பட்டாபிஷேகமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா அவளுக்கு ராமரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் மந்தரைக்கு இது பிடிக்கவே இல்லை. எப்படின்னா இந்த பட்டாபிஷேகத்தை நம்ம நிறுத்தணும் அப்படி சொல்லிட்டு கைகேயி கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறான்னா, நீ இன்னும் இவ்வளோ அசடாக இருக்கிற, உன்னை தான் நம்ம தசரதருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நீ உன்னுடைய பையனுக்கு இல்லை நீ பட்டாபிஷேகம் கேட்கணும், ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணால் எல்லா அதிகாரம் அவங்க அம்மா கௌசல்யாக்குள்ள போயிடும், அவள் உன்னை பழி வாங்கிடுவா அப்படின்ட்டு இல்லாததெல்லாம் சொல்லி அவங்க கைகேயியுடைய மனசை இந்த மந்தரை கெடுக்கிறாங்க. அப்போதான் அவளுக்கு கைகேயிக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது மனசில். சரி, இதுக்கு என்ன செய்யலாம், நீ ஏன் சொல்லு மந்தரை அப்படின்னு அவளை கேட்குறா. உடனே மந்தரை என்ன சொல்கிறா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ தசரதர் ஒரு தடவை போரில் தாக்கப்பட்டு நினைவிழந்த போது நீ அவருக்கு ரதத்தை ஓட்டி சென்று அவர் உயிரை காப்பாற்றின, அப்போ உனக்கு அவர் 2 வரம் கொடுத்துருக்குறாரு, அதை நீ இப்போ உபயோகிக்கலாம், அந்த வரத்தை வச்சு நீ பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்யணும்னு ஒரு வரம் கேளு, இன்னொரு வரத்தை ராமர் 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறா. யாரு, மந்திரை கைகேயி கிட்ட சொல்கிறா.